வணக்கங்கண்ணே. இது யூஎஸ் மண்ணு. இன்னைக்கு வீக் ஆஃபு. இன்னைக்கு வந்து பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். அது வந்து கோயிலுக்கு போகிறப்போ ஒரு வீடியோ எடுத்து போவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். வெயில் அதிகமாக அடிக்குது இன்னைக்கு. சூரியன் சுட்டரிக்கிறாப்புல. அதே இல்லாமல் கொஞ்சம் குளிரும், லைட்டாக குளிருது. சரி, நம்ம கவசத்தை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து இல்லீகல் இமிகிரேட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நாடு கடந்துறாங்க. அதனால் சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிட்டோமோ இல்லையோ, பாஸ்போர்ட்டு நம்மளோட கார்டு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா செக் பண்ணாங்கன்னா காமிக்கிறதுக்கு வேணும்ல, அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி. பக்கத்தில் கோயில் ரொம்ப தூரம்லாம் இல்லை. கோயில் சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 400 மீட்டரில் இருக்குது. கொஞ்சம் இந்த கண்ணாடி ஏன்னு பார்க்குறீங்களா, கண்ணாடி ரொம்ப வெயில் அடிக்குது, கண்ணா கூசுது. அதுக்காக கண்ணாடி சீனுக்கெல்லாம் போடலை. இல்லை கழுவி ஊற்றிங்கன்னு தெரியும் எனக்கு. நம்ம பார்க்க போகிறதே ஒரு 150 வியூஸ் தான் பார்ப்பாங்க. 150 வியூஸும் ஊற்றுவாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். கடையில் இன்றைக்கி வந்து அப்பனா பஜார் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது. இது இப்படியே காலை இந்த நெல்லில் பார்க்கும்போது இது ஒட்டகை செஞ்ச மாதிரி இருக்குது. என்ன அது மாதிரி சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருக்க உனக்கு என்னப்பா அப்படின்னு. இந்த குளூரில் வந்து பார்த்தா தான் தெரியும் உனக்கு என்னப்பான்னு கேட்குறான் பாருங்க. அவனை எல்லாம் பார்த்தா தான் அப்போ தான் எனக்கு தோணும். ஊரில் இருக்க வாழ்க்கை ராஜா வாழ்க்கை. இங்கே இருக்கிறதுல ரெண்டு சந்தோஷங்கள் 2 உண்டு. என்னென்ன சந்தோஷம்னா, காசு நிறையா சம்பாதிக்கலாம். அதை இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அது தனிப்பட்ட சந்தோஷங்கள் நிறையா இங்கே குவிஞ்சு கிடக்கு. எப்படின்னா, அவன் விருப்பம் போல் இருக்கலாம், என்னென்னாலும் பண்ணலாம். யாரும் பெருசாக அவனை ரூல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அது வரையும் இருக்கலாம். ஆனால் ஊரில் கமிட்மெண்ட் வச்சுருக்கவனுக்கு இப்போ என் வாழ்க்கை தான். ஊரில் கமிட்மெண்ட் வச்சுருக்க என்ன, வேலைக்கு போவான், வீட்டில் வந்து படுப்பான், வேலைக்கு போவான், வீட்டில் வந்து படுப்பான். அந்த அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனால் இதே வந்து அங்கே வெளில ஊரில் இருந்தாக்க என்னென்ன சந்தோஷம்னா, காசை ஒன்றும் பெருசாக பார்க்க முடியாது. இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் ஊரில் இருக்கும்போது ஜாலியாக இருந்தேன். ஆனால் என்னன்னாக்க எதுவுமே ப்ராப்பராக நல்லா இல்லை. ஆனால் நான் ஜாலியாக இருந்தேன். இங்கே வந்து இருக்கும்போது ஜாலி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு, அதுதான் கொஞ்சம் வருத்தம் போலியா. மற்றபடி ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அமைஞ்சிருக்க ஒரு 2 பேர் தங்கமான மனுஷன். அதனால் நமக்கு வருத்தமே கிடையாது. என்ன இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன தெரியும், என்னடா இப்போ வேலை நேரத்தில் போய்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருப்பான், கறி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியிலேருந்து வரும்போது ஆஹா தோசை ஊற்றிட்டு வர மாதிரி அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வர முடியும். கிச்சனுக்கு போகும்போது நார்மலான ஒரு கிளாத்து உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு போவேன். வெளில வர்றப்ப கொஞ்சம் நல்ல கிளாத்தாக போட்டு போவேன். ஏன்னா வேலைக்கு போகிறப்ப அந்த கிளாத்து தான் தேவை. ஏன்னா மறுபடியும் வந்து வாஷிங்கில் போடுவேன். ரொம்ப எனக்கு நேற்று கூட இன்னும் ஒருத்தன் கேட்டாங்க, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணி சொல்லிக்கிறது, வந்தது வேலைக்கு. அதனால் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை இப்போ வெளில வரும்போதும் இப்போ நம்ம அதுமாரி போட்டு வந்தோம்னு வச்சுங்க, இங்கே எதுவும் நமக்கு பொண்ணு கொடுக்க போகிறது கிடையாது. கொடுக்குறவனே கொடுக்க மாட்டானான்னு நினைக்கிறேன். அந்த நிலமையில் இருக்கு நம்ம பொழப்பு. என்ன பொழப்பு. நான் ஏற்கனவே அதிகமாக பேசுவேன். இப்போ இந்த தனிமையில் விட்டு இன்னும் அதிகமாக பேச விட்டுட்டு இந்த வாழ்க்கை ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த உழைச்சி 10 மணி நேரம் நின்று அதை சம்பாதிக்கிறோம் பாருங்க, அப்போ ஒரு சுகம் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே எவ்வளோ போகிறதுலையே தெரிஞ்சாலும் இந்த சுகத்துக்கு ஈடுனே எதுவும் கிடையாது. இப்போ எதுவும் லைஃப் மாறுதான்னு பார்ப்போம். ஆமாம், அவன் பல வருஷம் வந்து கிடந்தே அவனுக்கு வர மாட்டுது. நமக்கு என்ன உடனே மாறிடுமான்னு மாறும். என்ன பழப்பு தான் இருக்குது கோயில். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். என் முருகன் எதை கொடுத்தானோ இல்லையோ, முருகன் வந்து என்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்துட்டான். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அப்புறம் வந்து இது என்னென்னா, நம்ம என்னமோ உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது வருதுன்னா ஒரு கோவம். ஐயோயோ, அந்த கோவத்துக்கு ஈடுன்னா எதுவும் கிடையாது. அப்படி பேசுகிறாங்க. சரி இருங்க, ஏன்னா வீடியோ லென்த்தாக போதும், அதனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு அடிக்கிறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். தலைவன் சாய்பாபா இருக்காப்புல, இங்கிட்டு பிள்ளையார் இருக்காப்புல. எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு காப்பியை குடிச்சிட்டு அடுத்தது என்னென்ன பண்ணுறோங்கிறத காமிக்கிறேன்.
அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. ஏதோ சாமி கும்பிட்டா ஒரு திருப்தி, என்னமோ அந்த வாரமே நல்லா போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால என்னமோ வாரம் சாமி கும்பிட்டுறது. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காலையில் எழுந்திரிக்கிறது லேட் ஆகிடுது. காலையில் இங்கே 8:30 மணிக்கெல்லாம் கோயில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நான் காலையில் எழுந்திரிக்கிறது லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. 10 மணி 11 மணி ஆகிடுது. அதனால் வர்றதுக்கு லேட் ஆகிடுது. பார்ப்போம். அதான் பக்கத்தில் ஒரு அங்கே போய்ட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அடுத்த பணிகளை தொடங்கலாம். போவோம். ஒரு காஃபியை வாங்குவோம். காஃபியை வாங்கிட்டு வெயில் சும்மா ரொம்ப அதிகமாகவே அடிக்குது. சைடில் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இருக்கிறது அமெரிக்கா இருந்தாலும் பேக்ரவுண்டை பார்த்தீங்கல்ல, அதுக்காக ஜனவரி 26க்காக. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் தான் இந்தியாவோட மவுஸ் தெரியாது. இந்தியா விட்டு வெளியில் வந்து பாருங்கள், இந்தியாவோட மவுஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாம் இப்போ வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஊரில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னாக்கா, இப்போ மணி வேல்யூ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கொஞ்சம் வலுவிழந்து வருகிறது. இப்போ அமெரிக்கன் டாலருக்கான இந்திய ரூபாயின் பண விகிதம் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு. இப்போ என்னன்னாக்கா, இப்போ வெளிநாட்டு வேலை பார்க்குறவனோட, இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டாலர் நான் இப்போ இங்கே வரும்போது 82 சம்திங்னு வந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு 4 மாதத்தில் 4 ரூபா. அப்படிங்கும்போது பெரிய இன்க்ரீஸ். எப்படின்னாக்கா இப்போ ஒரு $5,000 இங்கே சம்பளம் வாங்குறவன் இருந்தான்னா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து இங்கே 4.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் 4 லட்சத்து எப்படி போடுறது 83 போட்டுக்கோங்களேன். 40 55 4,15,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இப்போ இன்னும் ஒரு 15,000 சேர்த்து வாங்குறான். 4,30,000 தாண்டி வாங்குறான். அப்படின்னா என்னென்னா, அவனோட சேலரி வந்து ஏறும். ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா அந்த பொருள் எல்லாமே நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அமெரிக்க டாலரில் யூஸ் பண்ணுறதுனால, இப்போ வந்து நம்ம ரூபாயை வந்து நம்ம அமெரிக்க டாலராக கொடுத்தா தான் வாங்குவோம். இப்போ கச்சா எண்ணெய் வாங்குற இடமா இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும். இப்போ அதுக்கு பதிலாக தான் மாற்றாக ஒரு ரூபாய் நாணயத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. நான் என்கிட்ட ஒரே ஒரு கான்செப்ட் ஒன்று, நம்ம பிழைக்க வந்த நாட்டையும் தப்பாக சொல்லக்கூடாது, நம்ம பிறந்த நாட்டையும் தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்வோன்ட்டு இருக்கேன். ஏன்னா என் சர்க்கிள் நிறைய பேர் பார்ப்பேன், பிழைக்கிற நாடு வந்து ஒரு நாடாக இருக்கும், ஆனால் வந்து அதை குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிங்கப்பூரில் வாழ்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிங்கப்பூர் வந்து என்னோடய தாய்நாடுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்கும். சிங்கப்பூரோட பாண்டிங் வந்து, அதுவும் வந்து சவுத் இண்டியன்ஸ், அதுவும் தமிழர்களுக்கு ரொம்ப சிங்கப்பூர்னால் ரொம்ப அட்டாச்சாக பேசுவாங்க. சிங்கப்பூர் இப்போ நம்மளே சிங்கப்பூர் போனோம்னா பொங்கல் அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்கும், என்னடா நம்ம ஊர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுமாதிரி நானும் மலேசியாவில் ஒரு 10-15 நாள் இருந்தேன். மலேசியாவில் போய்ட்டு இந்த மஜித் இந்தியான்னு ஒரு ஏரியா, அப்புறம் இன்னொரு ஏரியா, 2-3 ஏரியாவில் பார்த்தேன். அதையும் பார்த்தாக்கா அது இன்னும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆளுங்க எங்கே இருந்தாலும் சரி, அது நம்ம ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் நம்ம ஆளோடது. என்ன பண்ணுறது, இப்போ இங்கே நான் இருக்கிற ஏரியா பூராமே எல்லாம் ஹைதராபாத், ஆந்திரா, அது அவங்க. நான் இப்போ இந்த சர்க்கிள்லேயே தமிழ்நாடுலாம் நான் ஒரு ஆள் தான். அது இல்லாமல் இப்போ கோயிலில் இருக்க ஐயரும் மன்னார்குடி ஐயர், மற்றபடி இங்கெல்லாம் யாரும் தமிழாலே கிடையாது. அதனால் நமக்கு ஒரு ஜாலி, நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதுமாதிரி யாராவது தமிழால் நம்ம பார்த்தாக்க நம்மள ஒரு டக்குன்னு வந்து பாண்ட் ஆகிடுவாங்க. வந்துட்டு டக்குன்னு தம்பி பேசுவாங்க. நேற்றுக்கு ஒரு ஆள் ரெஸ்டாரண்ட் வந்தாங்க. வந்துட்டு ஒருத்தர் ஜென்ஸ் வந்து ஒருத்தர் மதுரை சொன்னார். மதுரை அப்படின்னாரு, யார் தம்பி இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க, ஊரில் வெள்ளை சட்டை கட்டிட்டு ஒரு புல்லட்டை வாங்கிக்கிட்டு ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு ஊரில் இருக்க வேண்டியதான், நம்பி எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் ஆல்ரெடி அப்படி தான் இந்த ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணலை, அது வெள்ளை சட்டை கேட்டாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு புல்லட்டை வாங்கிக்கிட்டு போட்டோன்னு போயிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைண்ணே, இங்கே வந்தால் தானே எதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னார், ஆனால் இப்படி இருக்கவங்களுக்கு அப்படி தோணும், இப்படி, ஆனால் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, தங்குற இடம் கொடுத்துட்றாங்க, திங்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு ஃபேமிலி மேனாக ரன் பண்ணி பாருங்கள், ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் புரட்டி எவ்வளோதான் தேவையில்ல போல இருக்கேன், இது ரொம்ப கொடுமையாக இருக்கேன். நான் நீ மாஸ்டர் ஹிஸ்ட்ரி இல்லையா, ரொம்ப மோசமாக இருக்கு டீ அப்படின்னாரு. அப்புறம் மதியானம் ஒரு திருநெல்வேலிக்கார ஒரு பொண்ணு, மாஸ்டர்ஸ் பொண்ணு தான், அது வந்து பேசுனுச்சு, நீங்கள் தமிழா அப்படின்னுச்சு.
அது தமிழான்னு கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிலாம் தமிழான்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் கைவிட்டுன்ற அளவு தான் இருக்காங்க. அதனால வந்து நமக்கு ஒரு இது அதேமாதிரி யாராவது ஒருத்தங்க நம்ம போகிறோம் அப்படின்னாக்க நம்ம மூஞ்சை பார்த்து தமிழ் மூஞ்சின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. வந்தப்போ இங்கேயே பச்சை வெட்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்தாலும் அப்படின்னு பார்த்துங்க. எல்லாம் பட்டையை அடிச்சுக்கிட்டு வரும்போது நம்ம மூஞ்சி காட்டி கொடுத்துனோம், இது நம்ம ஊர் மூஞ்சி அப்படின்ட்டு. இதுதான் இருக்குது. இன்றைக்கி என்ன பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, கேமரா பார்த்து பேசிக்கிட்டு உண்டாதான் உண்டு. குளிரும் குளிருது, வெயிலும் அடிக்குது. கனடாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே கம்பேர் பண்ணும்போது நான் இருக்கிற ஏரியா ஓகே. இப்போ நியூயார்க்கு இந்த டயர்லாம் ரொம்ப -16 -17 போயிட்டுருக்கு. இங்கே நைட்டு தான் -1 வந்துச்சு. அதனால் டெம்பரேச்சர்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. டெம்பரேச்சர் பிரச்சனை கிடையாது, சேலரி பிரச்சனை கிடையாது, தங்குற இடம் பிரச்சனை கிடையாது, பர்மிட்டு பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே இப்போ கொஞ்சம் சரியாக போகிற மாதிரி தெரியுது. அதுதான் இப்போ ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா எதை தடுக்கிறதுக்காக இவ்வளோ நல்லா போகுதுன்னு தெரியலை. பார்ப்போம், எது தடுத்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். எவ்வளோதோ பண்ணிட்டோம், எதையும் பண்ணிவிடுவோம். சார்ஜ் வந்துருந்தாருன்னா பிளாக் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டுருப்பேன். இன்றைக்கி கான்வெகேஷன் பிளாக்காக போகுது. என்ன பண்ணுறது? கான்வெகேஷன் நான் பல தவறு பண்ணியிருக்கேன், பலதை இப்போ தான் திருத்துறேன். மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் கிடையாது. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன், இதை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பார்க்குறது 150 பேராக இருக்கட்டும், 200 பேராக இருக்கட்டும். ஆனால் சொல்லுவாங்க, உனக்கு வந்து பார்த்திங்கனாக்க இந்தியா தாண்டினா ஹிந்தி எங்கேயுமே மஸ்ட்டு கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் ஹிந்திங்கிறது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜாக அனைவரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஹிந்தி வந்து நான் இருக்கிறது அமெரிக்கா, ஆனால் இங்கே ஹிந்தி வந்து இப்போ வந்து 100ல் ஒரு 10% பேர் கண்டிப்பாக ஹிந்தி பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து வர்ற 75% ஹிந்தி பேசுகிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சுன்னா நம்ம இங்கே வேலை வாங்குறதும் இந்தியா சம்மந்தப்பட்டமான கடையில் தான் நம்ம வேலை எடுப்போம். தமிழை வச்சு ஓட்டலாம். தமிழை வந்து ஜஸ்ட்டு நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியானது தான். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு இங்கிலீஷும் ஹிந்தி தேவை. இங்கிலீஷ் மஸ்ட்டு தேவை, ஹிந்தி அடிஷ்னலாக தேவை. அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப மெயின். இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷு அரைகுறை, ஹிந்தி சுத்தர தெரியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. நான் இப்போ இன்னொருத்தவங்களை ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது எந்தளவுக்கு பண்ண போகிறாங்கிறது தெரியல. கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சரி பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்ற ஹோட்டல் வந்து ஒரு பீகாரி தான் ஹோட்டல் வச்சுருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் அவரோட தான். அவர் என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட பேசும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிட்டேன். ஆனால் எனக்கு தெரியுது நம்ம அரைகுறை, அவர் என்ன நினச்சிருப்பாரோ அப்படின்ட்டு. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர், நான் இப்போ பேசுனதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது? அதெல்லாம் பரவாயில்ல, நான்லாம் அமெரிக்கா வரும்போது ரொம்ப மோசமாக வந்தேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அவரோட நாலேஜை எப்படி க்ரோத் பண்ணியிருக்காருங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் போகிறீங்க. என்னென்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. பார்ப்போம் என்ன பொழப்பு. கீழே கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கலாம். சுகர் போட்டதையும் கொஞ்சம் கலக்கி விட்டுருக்கலாம். நான் பக்கத்தில் ஒரு ஸ்பூனு அடிப்பக்கமாக விட்டு கிண்டுவோம். என்னதான் ஜர்கின் போட்டு கிளாஸு போட்டு வெளில வந்தாலும் நம்ம வில்லேஜ் தாங்கிறத மறக்க முடியுமா? மறக்க முடியாதில்ல. இருந்தாலும் வில்லேஜில் உள்ள சந்தோஷம் எங்கேயும் கிடையாது. நம்ம திருவிழா வந்தான். என்கிட்ட என்னென்னா, ஒரு நாளைக்கு காலையில் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்புனான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட வீட்லையாவது போய் உட்காந்து கதை பேசிட்டு, ஆனந்தத்தான் விடு, தர்மராஜத்தான் விடு, அங்கே இங்கே லொட்டு லோசுக்கு மரத்தடி கடையடி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்ன கடை விட்டா வீடு, வீட்டு விட்டா கடை. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த ஒரு நாள் சந்தோஷம். அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்ட்டு இப்படியே போயிட்டுருக்கு பொழப்பு. பார்ப்போம். பணத்தை சம்பாதிச்சா எதையும் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். அதுங்கிறது தான் நான் இப்போ ஒரு ஷார்ட்டாக நான் கற்றுக்கிட்ட ஒன்று. ஆனால் பணம் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. ஓரளவுக்கு எனக்கு ஆகாத விஷயந்தான் இப்போ நான் எனக்கு ஆனத விஷயமாக மாற்றிக்கிட்டேன். நேர்மையாக உண்மையாக உழைச்சா அது ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ தான் உணர்ந்திருக்கேன். கொஞ்சம் திருந்திருக்கேன். ஏன்னா பார்ப்போம்
இது எங்கே கொண்டு விடுவது அப்படின்ட்டு. நான் பல பேரை நம்பி ஏமாந்து இருக்கேன், என்கிட்ட பல பேர் ஏமாந்து இருக்காங்க. அதை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி என்னால் யாரும் ஏமாந்தவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு மாற்றிக்கிட்டு வர்றேன். பார்ப்போம் என்ன பொழப்புது. போன வாட்டிங்க வந்தப்போ ஒரு கேரளா பொண்ணு ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது இங்கே தான் செட்டில் ஆகிருக்கேன். இப்போ இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் வரதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டவங்க அனைத்து பேரும் வருவாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஏன்னா அதில் ஒரு உணர்வு உண்டு. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஏன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அது வந்து இந்தியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் அதை மெயின் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊருக்காரன்ட்ட தான் போய் நம்ம பொருள் வாங்கணுன்ட்டு. அது இந்தியாவில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கே இது என் பக்கத்து வீட்டுக்கார கடைனாக்கா அங்கே போய் வாங்க மாட்டான். இவன் ஐயோ பக்கத்து வீட்டுக்கார நம்ம அவன்கிட்ட போய் வாங்கணுன்னா அவன் வளர்ந்துருவான், அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவான். இங்கே அப்படி கிடையாது. இந்தியா கடை வச்சுருக்கான்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு தாண்டி இந்தியா கடை வச்சுருக்கான்னா அங்கே போய் வாங்குவான். அது ரெண்டு என்னென்னா, ஒன்று அவனுக்கு இந்தியாவுக்குள்ளே உள்ள பொருள் இங்கே கிடைக்கும். இன்னொன்று ஓகே அங்கே போனால் 4 பேர் இருப்பாங்க, பல அளவு அங்கே பேசுவாங்க, அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வருவாங்க. ரொம்ப நேரம் டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியும் யாருமே முழுசாக பார்க்க மாட்டீங்க, சும்மா சொல்கிறேன் எல்லாத்தையும். பார்ப்போம் அடுத்ததில்.